வாடகை தாய் முறையில் குழந்தை பெற்றுக் கொடுப்பதற்கு தகுதியுள்ள பெண்கள் தங்கள் விருப்பத்தை தெரிவித்து அரசிடம் உரிய ஆவணங்களை ஒப்படைப்பதுண்டு. அதன்படி சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் மாவட்ட வாடகை தாய் மருத்துவ குழு கலந்தாய்வு கூட்டத்தில் பெண்கள் சிலர் விண்ணப்பத்தை அளித்திருந்தனர். இந்த விண்ணப்பங்களை ஆய்வு செய்த அதிகாரிகள் திருவொற்றியூரை சேர்ந்த தமிழரசி என்பவரின் மனுவை ஆராய்ந்து அவரை அழைத்து விசாரித்துள்ளனர். அப்போது முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அளித்ததால் தமிழரசி காவல்துறையினரின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றார். தமிழரசிக்கு கார்த்திக் என்பவருடன் திருமணம் நடந்து முடிந்ததாகவும் ஒரு குழந்தை உள்ளதாகவும் சில தகவல்களை அளித்திருந்தார். ஆனால் தமிழரசி அளித்த தகவல்கள் அனைத்தும் போலியானவை என போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து தமிழரசி என்பவர் திருவொற்றியூரை சேர்ந்த மஞ்சு என்பவரை கைகாட்ட அவர் அடையாறில் உள்ள தனியார் மருத்துவமனையின் ஊழியரை கைகாட்டினார். பின்னர் அந்த மருத்துவமனை ஊழியரிடம் விசாரணை நடத்திய போது முக்கிய தகவல் வெளியானது. அதாவது கோவையை சேர்ந்த தம்பதியர் தங்களுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என சான்றிதழை கொடுத்ததாக தெரிகிறது. கருத்தரிப்பு மையத்தில் இருந்த ஊழியர் மஞ்சுவிடம் தெரிவித்து பின்னர் தமிழரசியை அறிமுகப்படுத்தினார். அதன்படி முன்பின் தெரியாத தம்பதிக்காக தமிழரசி குழந்தை பெற்றுக் கொடுப்பதற்கு சம்மதித்துள்ளார். இதற்காக அந்த தம்பதியிடம் 5 லட்சம் ரூபாய் கைமாறியதாக கூறப்படுகிறது. ஆனால் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமென்றால் அரசின் சில சட்ட திட்டங்கள் தடையாய் இருந்திருக்கிறது. வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமென்றால் முதலில் குழந்தை இல்லாத தம்பதிகளின் உறவினர் யாரேனும் ஒருவர்தான் வாடகை தாயாக முடியும். கணவன் மனைவி இருவரில் யாரேனும் ஒருவருக்கு மட்டுமே குழந்தை பெறுவதற்கு தகுதி இல்லாதிருக்க வேண்டும். கணவனை இழந்தவரோ மனைவியை இழந்தவரோ லிவிங் டுகெதரில் உள்ளவர்களோ தன்பாலின ஈர்ப்பாளர்கள் போன்றவர்கள் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறு விதிகள் வகுக்கப்பட்டிருக்க கோவையை சேர்ந்த தம்பதிக்கு அவரது உறவினர் மட்டுமே வாடகை தாயாக இருந்திருக்க முடியும். ஆனால் முன்பின் தெரியாத திருவொற்றியூரை சேர்ந்த பெண் பணத்திற்கு ஆசைப்பட்டு வாடகை தாயாக மாறுவதற்கு முடிவெடுத்துள்ளார். இந்திய சட்ட விதிகளை மீறி போலி ஆவணங்களை தயாரித்து வாடகை தாய் முறைக்கு அனுமதி கோரிய தமிழரசியையும் இடைத்தரகர் மஞ்சு ஆகியோரையும் கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் ராகவேந்தர்.